Hello class 12, welcome back to Concept Capsule. நான் உங்கள் விக்கி சார். ஸோ நம்ம ப்ராபபிலிட்டி சாப்டரோட அடுத்த லெசன் பார்க்குறோம், பேஸ் தியரம். ஓகே, பேஸ் தியரமில் ஆக்சுவலாக இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எக்ஸசைஸோட பாதி கொஷின் இருக்குது. ஓகே, அந்த பாதி கொஷின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேஸ் தியரம் போகலாம், சரியா? அண்ட் ஒன் மோர் திங், கொஞ்சம் இன்றைக்கி கோல்டாக இருக்குது, என்னன்னு தெரியல, ஒரு வாரமாகவே மாற்றி ஏதாச்சும் ஒன்று வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ மேபி கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா ஐம் சாரி ஃபார் தேட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு நாள். ஓகே, ஐ ஹோப் ஸோ நாள்லேருந்து எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் பேஸ் தியரம் பார்க்கணுமே நம்ம ஃபஸ்ட்டு அந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் இருக்க கொஷனை நான் பார்த்தேன். ஐ தாட் டு கிவ் தட் எக்ஸசைஸ் டு யூ, நீங்களே பண்ணுற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் சம்ஸாக இருந்துச்சு. ஸோ அதான் பெட்டர் நானே போட்டு காமிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, ஸோ கைஸ் சி, ஐ திங்க் 11th கொஷின் வரைக்கும் எல்லாமே ஈஸி தான், நீங்கள் போட்டுருவீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம 12th கொஷின் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, 11th கொஷின் வரைக்கும் நான் உங்களுக்கு நேற்றே ஹிண்ட் கொடுத்துருந்தேன் எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ 12th கொஷின்லேருந்து நம்ம பார்ப்போம். அ டை இஸ் டாஸ்ட் ட்ரைஸ். ஓகே, அ டை இஸ் டாஸ்ட் ட்ரைஸ். ஃபஸ்ட்டு நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பார்த்தோம், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி பார்த்தோம். ஓகே, கண்டிஷனல் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி எதுக்கு யூஸ் ஆச்சு? இன் ஆர்டர் டு ஃபைண்ட் an event A, okay, given that another event has already happened. அதாவது ஏற்கனவே ஒரு ஈவெண்ட் முடிஞ்சிருக்கும், அந்த முடிஞ்ச ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி புதுசாக இருக்க ஒரு ஈவெண்ட்டுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கண்டுபிடிக்கிறது தான் கண்டிஷனல் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஓகே, அதுவே இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த தியரம், ஐ மீன் அதுக்கப்புறம் பார்த்தது மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஓகே, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டியில் என்ன பண்ணும், ரெண்டு ஈவெண்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். ஐ மீன் ரெண்டு ஈவெண்ட் இருக்குது, இ அண்ட் பி. ஓகே, பி அண்ட் பி ரெண்டு ஈவெண்ட் இருக்குது. இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் ரெண்டு ஈவெண்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும். ஓகே, அந்த ரெண்டு ஈவெண்ட்டோட சேர்ந்த மாதிரி இருக்க ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க தான் மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஓகே, இல்லை அகேன் ரெண்டு இருந்துச்சு, பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொன்று பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் ஏ பை பி, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேஸ் இருந்துச்சு, கரெக்டாக? ஸோ இதெல்லாம் நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அ டை இஸ் 12th கொஷின் பார்ப்போம். அ டை இஸ் த்ரோன் ட்வைஸ், ஐ மீன் ட்ரைஸ். ஓகே, ஒரு டையை 3 வாட்டி த்ரோ பண்ணுறோம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் ஆட் நம்பர் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஓகே, ஒரு டையை 3 வாட்டி த்ரோ பண்ணிவிட்டு, ஓகே, எத்தனை ஒரு ஆட் நம்பர் வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஓகே, ஸோ கொஷினை படித்தோடனே நமக்கு தெரியும், ஒரு டையை 3 வாட்டி த்ரோ பண்ணுறோம். ஓகே, 3 வாட்டி த்ரோ பண்ணுறோம், எத்தனை அவுட்கம்ஸ் இருக்குது டோட்டலாக, சாம்பிள் ஸ்பேஸ் எத்தனை அவுட்கம்ஸ் இருக்கும்னு எப்படி கால்குலேட் பண்ணணும்? பெர்முடேஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு டை இந்த இடத்துல வரதுக்கு 6 சான்ஸ் இருக்குது, 1 and 6 வரைக்கும். இங்கேயும் 6 வரதுக்கு சான்ஸ் இருக்குது, 3. ஓகே, ஸோ 6 × 6 × 6 2 and 6 அவுட்கம்ஸ் பாசிபிள். ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த 2 and 6 அவுட்கம்ஸை நமக்கு ஜஸ்ட் ஒரு ஆட் நம்பர் வரதுக்கு என்ன பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம்னா 3 வாட்டி த்ரோ பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணல, எந்த ஆட் நம்பர்னு ஸ்பெசிஃபை பண்ணல. அதாவது இப்போ 3 வாட்டி ஒரு டைஸை போடுறீங்கன்னா மேபி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஆட் நம்பர் வரலாம், மீதி 2 ஈவனாக இருக்கலாம். இல்லை செகண்ட் டைமும் ஆட் ஒன்று வந்துடலாம். ஓகே, மீதி 1 ஈவனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நம்பராக இருக்கலாம், ஈவனாக இருக்கலாம் ஆப்வியஸாக. இல்லை தேர்ட் டைமே ஆட் வந்துடலாம். ஓகே, மொத்தம் 3 கேசஸ் ஃபார்ம் ஆகுது. சரி, அப்போ 3 கேசஸுமே நம்ம எடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, ஒரே ஒரு ஆட் நம்பர் இருக்கணும். ஒரு டையை த்ரோ பண்ணுறீங்க, 3 வாட்டி த்ரோ பண்ணுறீங்க, அதில் ஒரு வாட்டி மட்டும் ஆட் நம்பர் வருது. அப்போ அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்கும் யோசிச்சு சொல்லுங்கள். அந்த ஒரு வாட்டிலையுமே நிறைய கேசஸ் இருக்குது. மேபி 3 வாட்டி போடுறப்ப ஃபஸ்ட் டைமே ஆட் வந்தாலும் வரலாம், இல்லை செகண்ட் டைம் ஆட் வரலாம், இல்லை தேர்ட் டைம் ஆட் வரலாம். சரியா? ஸோ கேஸ் பண்ணேன்னா ஒரு வாட்டி த்ரோ பண்ணுறப்ப என்ன ப்ராபபிலிட்டின்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா 3 கேசஸ் பாசிபிள், காம்பினேஷன் சொல்வது. ஓகே, 3 காம்பினேஷன் பாசிபிள். ஃபஸ்ட் டைமே ஆட் வரலாம், மீதி 2 ஈவன் வரலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஈவன், செகண்ட் ஆட், தேர்ட் ஈவன். இல்லை ஃபஸ்ட்டு 2 ஈவன், அப்புறம் தேர்ட் ஆட். ஓகே, அப்போ கேஸ் 1க்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அண்ட் 1 odd number, probability of getting 1 odd numberக்கு மேபி this one or this one or this one. கரெக்டாக இல்லையா? யோசிச்சு சொல்லுங்கள். இது இல்லை, இது இல்லை, இது கரெக்டாக? ஸோ ஒரு ஆட் அண்ட் ஈவனுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? ஃபஸ்ட்டு ஆட் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 3 டிவைடட் பை டோட்டல் அவுட்கம் எவ்வளோ? 6. 3 ஆட் இருக்கும்ல, 1 3 and 5, 3 டிவைடட் பை 6. அதே மாதிரி ஈவன் வரதுக்கும் 3/6, அதாவது 1/2 1/2 1/2. கரெக்டாக? ஸோ அப்போ இதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? ஆட் வரதுக்கு 1/2 ப்ராபபிலிட்டி, ஈவன் வரதுக்கு 1/2 ப்ராபபிலிட்டி, அண்ட் அகைன் ஈவன் வரதுக்கு 1/2 ப்ராபபிலிட்டி. ஓகே, அப்போ இது டோட்டலாக நடந்து முடியறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 1/2 × 1/2 × 1/2. ஓகே, இது வரலாம். ஆர்
ஆரை டெபிக் பண்ணுறதுக்கு நம்ம கமா போடுவோம் கரெக்டாக. ஆர் இது வரலாம் அகெயின் 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 ஆர் 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 கரெக்டாக. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா ஒரு ஆட் நம்பர் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கு கிடைக்கும். ஓகே, திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன், இல்லை திஸ் ஒன் ப்ளஸ் திஸ் ஒன் ப்ளஸ் திஸ் ஒன். ஓகே, அப்போ 3 இன்ட்டு 1/2 ப்ளஸ் 3 இன்ட்டு 1/2 ப்ளஸ் 3 இன்ட்டு 1/2, அதாவது 9 இன்ட்டு என்ன வரும் 9/2 சம்திங் வரும் கரெக்டாக. 3 ஓகே சாரி, இது 1/8 வரும். 1/8 இன்ட்டு 1/8 கரெக்டாக. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் 1/8 வரும், டோட்டலாக 3/8 வருது கரெக்டாக. ஸோ இது வந்து கேஸ் 1. ஸோ ப்ராபிலிட்டி என்ன 3/8. ஓகே, 3/8 என்ன ப்ராபிலிட்டி, ஒரே ஒரு ஆட் வரதுக்கான ப்ராபிலிட்டி. இப்போ கேஸ் 2 என்ன 2 நம்பர் ஆட் வரலாம். ஓகே, அப்போ அகைன் நம்ம வந்து கேஸ் 2 போகிறோம். 2 நம்பர்ஸ் ஆட், அப்போ என்ன வரும், ரெண்டுமே ஆட் வந்துட்டு அப்புறம் ஈவன் வரலாம், இல்லை ஒரு ஈவன் வந்துட்டு 2 ஆட் வரலாம், இல்லை ஆட் ஈவன் ஆடுன்னு வரலாம் கரெக்டாக. மொத்தம் இத்தனை கேஸ் தான் பாசிபிள். ஓகே, either this can happen or this can happen or this can happen. இது ஹேப்பன் ஆக என்ன ப்ராபபிலிட்டி 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2. ஐம் ரைட். ஆட் ஒனுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 1/2, அதே மாதிரி ஈவனுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 1/2. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நடக்குது. ஓகே, 3 வாட்டியும் டாஸ் பண்ணுறோம், அதனால தான் மல்டிப்ளை பண்ணுறோம். ஆனால் இது ரெண்டும் நடக்காது. ஓகே, either this will happen or this will happen or this will happen. ஸோ எங்கெல்லாம் ஆர்ன்றவர் தான் அங்கே ஆட் பண்ணுவோம், எங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுவோமோ அங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா. ஸோ 1/2 இன்ட்டு 1/2 1/2, இங்கே 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2, இங்கே 1/2 இன்ட்டு 1/2 1/2. ஸோ 2 ஆட் வரதுக்கும் என்ன ப்ராபபிலிட்டி பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னாக்கா 3/8. ஓகே, ஒரு ஆட் வரதுக்கும் 3/8 ப்ராபபிலிட்டி தான் இருந்துச்சு, 2 ஆட் வரதுக்கும் 3/8 ப்ராபபிலிட்டி தான் இருந்துச்சு. தேர்ட் கேஸ் என்ன எல்லாமே ஆட் வர்றது. கொஷனில் என்ன அட்லீஸ்ட் 1 ஆடுன்னு சொன்னாங்க, அப்போ எல்லாமே ஆட் வரதும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, அப்போ வந்து 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 1/8. அப்போ தேர்ட் கேஸுக்கு 3 ஆட் வரதுக்கு 1/8 ப்ராபபிலிட்டி. ஓகே, இப்போ நம்ம கொஷின் என்ன கேட்டாங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 ஆட் நம்பர். அப்போ இந்த ப்ராபபிலிட்டி வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது, இது வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லை இது வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஆர் either this can happen or this can happen or this can happen. இந்த 3 கேசஸில் எது வேணாலும் நடக்கலாம். ஓகே, அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 ஆட் நம்பருக்கு என்ன வரும், ஜஸ்ட் யூ நீட் டு ஆட் எவ்ரி திங். ஓகே, ஸோ 3/8 ப்ளஸ் 3/8 ப்ளஸ் 1/8 பண்ணோம்னா 7/8 இட்ஸ் த ப்ராபபிலிட்டி. புரிஞ்சாடா, வெரி சிம்பிள். ஓகே, 13 கொஷின் புரிஞ்சா 13 கொஷின் பார்ப்போமா. 12 கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 13 கொஷின் பாருங்கள். 2 balls are drawn at random with replacement. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வித் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு ஒரு வார்த்தை பார்த்த உடனே என்ன சொல்லணும், இது வந்து ஒரு இண்டிபெண்ட் ஈவெண்ட், அதாவது ப்ரீவியஸ் ஈவெண்ட் வந்து புதுசாக நடக்க போகிற ஈவெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகே, 2 balls are drawn random with replacement from a box containing 10 black and 8 red balls. ஒரு பாக்ஸில் 10 black balls இருக்குது, 8 red balls இருக்குது. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் போத் balls are red. ஓகே, 3 கேஸ் இருக்குது. 2 பால் ரெட்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, இது ஈஸி தான், நீங்கள் போட்டுருவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பால் இஸ் பிளாக் அண்ட் செகண்ட் இஸ் ரெட். ஃபஸ்ட்டு வந்து பிளாக்காக இருக்கணும், செகண்ட் ரெட்டாக இருக்கணும். ஒன் ஆஃப் தம் இஸ் பிளாக் அண்ட் அதர் இஸ் ரெட். ஓகே, ஐ ஹோப் ஸோ ஃபஸ்ட்டு 2 நீங்கள் போட்டுருவீங்க. ஓகே, ஜஸ்ட் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 நீங்கள் போட்டுருவீங்க. மேபி தேர்ட் ஒன் இந்த ஸ்டேட்மெண்ட்னால மேபி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, நான் சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். சரியா, ஐ ஹோப் ஸோ நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சரியா, செம்ம கோல்டு, எது வந்தாலும் தாக்கிடலாம், ஆனால் இந்த கோல்டு வந்தால் மட்டும் தாங்க முடியாது. ஓகே, ஸோ கெட்டிங் பேக். ஸோ ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அதில் 10 பிளாக் பால் அண்ட் 8 ரெட் பால்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கேஸ் என்ன சொன்னால் போத் ஆர் என்ன கேட்டிருந்தாங்க மறந்துட்டேன், போத் ஆர் ரெட்டு கேட்டிருந்தாங்க கரெக்டாக. அப்போ என்னது ஃபஸ்ட் கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்கிற பால் ஷுட் பி ரெட். ஓகே, இந்த ரெட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணிடணும், வித் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு திருப்பி அந்த பாக்ஸ்குள்ளேயே போட்டுருவீங்க. செகண்ட் ஈவெண்ட்னா செகண்ட் ஒன்று ஒரு ரெட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அதையும் வந்து எடுத்து பார்த்துட்டு திருப்பி உள்ளே போட்டுருணும். சரியா, அப்போ ஃபஸ்ட் ஒன் நடக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும், டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் டிவைடட் பை ஃபேவரபிள் அவுட்கம். ஓகே, டோட்டலாக எத்தனை அவுட்கம் பாசிபிள், இல்லை 18 அவுட்கம் பாசிபிள். இதில் வந்து ரெட் வரதுக்கு என்ன பாசிபிலிட்டி, ரெட் வரதுக்கு 8 பாசிபிலிட்டி. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் எவ்வளோ 8 டிவைடட் பை 18. அதேமாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் செகண்ட் ட்ரான் பால் இஸ் ரெட், அதுவும் ரெட்டாக இருக்கணும். அப்போ அதே இப்போ இதுவே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோன்னா இந்த இது மாறும். ஓகே, 8/18 வரதுக்கு பதில் என்ன போடுவோம் நம்ம 17. டோட்டலாக ஒரு பால் கம்மியாகிடும்ல, வெளியே எடுத்து வச்சுருவாங்க, 17 அவுட் ஆஃப் 7 வரும். ஓகே, பட் ரீப்ளேஸ்மெண்ட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணனால நம்ம இங்கேயும் 8/18 தான் போடுறோம். ஓகே, 2 பாலுமே இப்படி வரணும். ஓகே, இப்போ என்ன மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தியரம் ப்ராபபிலிட்டி என்ன சொல்லி, இது 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் கரெக்டாக. ஓகே, we know that இது 2மே ஹேப்பன் ஆகணும், இதுவும் நடக்கணும் இதுவும் நடக்கணும். ஓகே, மல்டிப்ளிகேஷன் தியரம் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணணும்.
ஓகே. ஸோ அப்போ வந்து பிஇ இன்டர்செக்ஷன் எஃப் கண்டுபிடிக்கணும். வி நோ தட் ஃபார்முலா தெரியும், டேரெக்ட் ஃபார்முலா தெரியும். இல்லை ஃபார்முலா தெரியாமல் நீங்கள் போட்டுடலாம். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இது ரெண்டும் நடக்குது. ஓகே, இது ரெண்டும் வந்து நடக்குது. ஏதாச்சும் ஒன்று நடக்கிற மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருப்போம். இது ரெண்டுமே நடக்குது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும், 8/18 இன்ட்டு 8/18. ஸோ 2 இன்ட்டு 8/18, அதாவது 8/9 வரணும். இல்லை ஃபார்முலா வச்சு போடுறதானா போட்டுக்கலாம். P of E into P of F by E தான் ஃபார்முலா E intersection Fக்கு. since it is an independent event, அப்போ PF by E can be written as PF. கரெக்டாக? அப்போ probability of E என்னது 8/18, probability of F என்றது 8/18. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 into 8/18 divided by equal to 8/19. ஓகே, ஸோ ஃபார்முலா வச்சு போகிறதா தான் போட்டுக்கலாம். இல்லாட்டி டேரெக்டாக நீங்கள் யோசிச்சு பார்த்தாலும் நடக்கலாம். இதுவும் நடக்கணும், இதுவும் நடக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏதாச்சும் ஒன்று நடக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட் கேஸ் முடிஞ்சு. செகண்ட் கேஸ்னா ஒன்று வந்து பிளாக்காக இருக்கணும், ஒன்று ரெட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பால் ஷுட் பி பிளாக். அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, பிளாக் பால் எத்தனை இருக்குது, டோட்டலாக 10 இருக்குது. டோட்டலாக எவ்வளோ பால்ஸ் இருக்குது, 18 இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ பிளாக் பால் வந்து 8/18. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ரெட் பால், சின்ஸ் த பால் இஸ் ரீப்ளேஸ்ட், ஸோ அதே ப்ராபபிலிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகும். 8 டோட்டலாக 18 பால்ஸ் இருக்கும். அதில் 8 பால் ரெட்டாக இருக்கணும். சரி, இப்போ இது ரெண்டுமே நடக்கணும். நடக்கணும்னு என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 8/18 இன்ட்டு 10/18 இன்ட்டு 8/18 பண்ணால் போதும். சரி, டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இல்லாட்டி ஃபார்முலா வச்சு போனோம், P of E intersection F பண்ணுவோம். கரெக்டாக? P of E intersection F equal to P of E into P of F. ஏன்னா இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். கரெக்டாக? அப்போ P of E into P of F பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஃபார்முலா வச்சு போட்டாலும் சரி, டேரெக்டாக போட்டாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். ஓகே, இப்போ செகண்ட் கேஸ் பாருங்கள். ஒன் ஆஃப் தம் இஸ் பிளாக் அண்ட் அதர் இஸ் ரெட். இந்த இதுவே எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கும். ஒன் ஆஃப் தம் இஸ் பிளாக் அண்ட் அதர் ரெட். இப்போ இங்கே வந்து கேஸ் வந்துடும். ஓகே, ஒரு பிளாக் பால் இருக்கணும், இன்னொன்று ரெட்டாக இருக்கணும். ஓகே, பட் தே டி நாட் மென்ஷன் வெதர் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளாக் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ரெட். ஓகே, அப்போ வந்து இங்கே ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கிறப்ப பிளாக் வந்துடும், அதுக்கப்புறம் இருக்கிறப்ப ரெட் வரும். இல்லாட்டி ஃபஸ்ட் எடுக்கிறப்ப ரெட் வந்துடணும், செகண்ட் இருக்கப்போ பிளாக் வந்துடணும். சரி, இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது. this and this or this and this. ஓகே, ஸோ டேரெக்டாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடை அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, டேரெக்டாக போடுறேன். இப்போ ஃபார்முலாலாம் மறந்துடுறேன், டேரெக்டாக போடுறேன். பிஆர் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, பிளாக் பால் வர என்ன ப்ராபபிலிட்டினா 10/18, ரெட் வர என்ன ப்ராபபிலிட்டினா 8/18. கரெக்டாக? ஸோ 10/18 இன்ட்டு 8/18, ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்து நடக்குது. அதே மாதிரி ரெட் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, 8/18. பிளாக் நடக்க என்ன ப்ராபபிலிட்டி, 10/18. ஸோ 8/18 இன்ட்டு 10/18. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து நடக்குமா, நடக்காது. ஒன்று இது நடக்கும், இல்லாட்டி இது நடக்கும். either this one or this one. அப்போ எங்கெல்லாம் ஆர் வந்துடுதோ you need to add both the things. ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிடும் 40/81. புரிஞ்சா? இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி பண்ணணும். ஃபார்முலா பேஸ்டு போடணும்னாக்கா அதே மாதிரி போடுவோம். P of B இந்த ஈவெண்ட் E intersection F ப்ளஸ் P of E intersection F. E intersection Fக்கு இது இங்கே வரும், இதுக்கு இப்படி வரும். சரியா? சிம்பிளாக, ஈஸியில் 14 கொஷின் பார்ப்போமா? 14 question. Probability of solving a specific problem independently by A and B are, okay, 1/2 and 1/3 respectively. Okay, if both try to solve the problem independently, find the probability that the problem is solved. செகண்ட் ஒன் என்னென்னா எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, என்னென்னா இப்போ ரெண்டு பசங்க இருக்காங்க. ஓகே, சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு டீச்சர். ஓகே, விக்கி சார் ஹியர் சியர். விக்கி அண்ணா இங்கே இருக்காங்க, விக்கி சார் இருக்கிறாங்க, நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்கன்னு கூப்பிட்டுக்கோங்க. ஸோ விக்கி அண்ணா இங்கே இருக்கேன். ஓகே, எனக்கு 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒன்று வந்து எம், இன்னொன்று வந்து ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் என். ஓகே, நான் இந்த 2 ஸ்டூடெண்ட்க்கும் நான் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லி கொடுக்குறேன். இந்த ப்ராப்ளமுக்கு எனக்கே ஆன்சர் தெரியாது. ஓகே, எனக்கே ஆன்சர் தெரியாது, நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லி கொடுக்குறேன். ஓகே, எனக்கு தெரியும் ஸ்டூடெண்ட் எம்மோட எஃபிஷியன்சி, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எஃபிஷியன்சி வந்து 1/3 அண்ட் ஸ்டூடெண்ட் என்னோட எஃபிஷியன்சி வந்து 1/2. அந்த மாதிரி எனக்கு தெரியும். இவன் இந்த கொஷனை வந்து 3 கொஷின் கொடுத்தா அதில் ஒரு கொஷின் சால்வ் பண்ணிடுவான், இவன் வந்து 2 கொஷின் கொடுத்தா அதில் ஒரு கொஷின் சால்வ் பண்ணிடுவான் அப்படின்றது தெரியும். ஓகே, கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இவங்க 2 பேரையும் நான் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து யார் சால்வ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஆன்சர் மட்டும்தான் வேணும். சரியா? அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ நினச்சி கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க, எம்மும் ஏதோ ஒரு அடுத்தது சியும் வந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, போத் ஆர் ட்ரைங் டு சால்வ் த ப்ராப்ளம் இண்டிபெண்டன்ட்லி. தனித்தனியாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறேன். ஓகே, இப்போ நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். நான் இப்போ ஒரு பேப்பர் கொடுத்தா அதில் சம் எழுதி கொடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஓகே, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்குது?
தனித்தனியாக சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் இருக்கீங்க, ஓகே, டக்குன்னு ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறேன், ஓகே, டெஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க கிளாஸில், டெஸ்ட்டு கொடுத்துட்டேன், ஓகே, என்ன சான்ஸ் இருக்குது அந்த டெஸ்ட்டு எழுதுறதுக்கு? ஒன்று அந்த கொஷனுக்கு ஆன்சர் இவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ இவன் போட்டுருவான், அந்த கொஷனை சால்வ் பண்ணிவிடுவான், இவன் சால்வ் பண்ண மாட்டான். அப்படி இல்லாட்டி அந்த கொஷனை வந்து இவனும் போட்டுருவான், இல்லை இவனும் போட்டுருவான், 2 பேருக்குமே தெரிஞ்ச கொஷனாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இவனுக்கு மட்டும்தான் அந்த கொஷின் தெரியும், இவனுக்கு தெரியாது. மொத்தமே இவ்வளோ பாசிபிலிட்டி தானே, சரியா? ஸோ அப்போ வந்து கேசஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ப்ராப்ளம் சால்விங்க்கு கேசஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ வந்து கொடுத்துருக்காங்க 1/2, ப்ராபிலிட்டி ஆஃப் பி சால்விங் த ப்ராப்ளம் வந்து 1/3. ஓகே, அதே மாதிரி வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்களா, கரெக்டாக? இண்டிபெண்ட் ஈவெண்ட் கொஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கான். அப்போ 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபிலிட்டி? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணுறதுக்கு இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருக்குன்னா ஜஸ்ட் 1/2 × 1/3 பண்ணோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் ஆஃப் தம் சால்விங் த ப்ராப்ளம் வந்து 1/6, கரெக்டாக? இப்போ இந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு 3 கேஸ் வருது. ஒன்று ஏ சால்வ் பண்ணிட்டான், பி சால்வ் பண்ணலை. இன்னொன்று பி சால்வ் பண்ணிட்டான், ஏ சால்வ் பண்ணல. இன்னொன்று ஏ அண்ட் பி 2 பேரும் சால்வ் பண்ணிட்டாங்க, கரெக்டாக? இதுதான் மேக்ஸிமம் பாசிபிள் கேசஸ். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ சால்வ்ட் அண்ட் பி நாட், அப்போ என்ன அர்த்தம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி நாட். am I right or wrong? பி காம்ப்ளிமெண்ட் என்ன? பி சால்வ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு தெரியும், ஆனால் பி சால்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னது? பி காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி வந்து இதுக்கு ஒன்று பி சால்வ் ஆகிடுச்சு, ஆனால் ஏ காம்ப்ளிமெண்ட், அதாவது ஏ சால்வ் பண்ணலை, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ நாட் சால்விங். ஓகே, ஆர்எல்ஸ் என்ன சொல்லலாம்? ஏ அண்ட் பி சால்வ், அதாவது பி இன்ட்டு ஏ. மொத்தமே இவ்வளோ பாசிபிலிட்டி தான் இருக்குது, சரியா? ஸோ இது 3த்தில் எது நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தேவை ஆன்சர் தான், சரியா? அதனால் என்ன பண்ணிக்கிறேன்? 3த்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். either this can happen or this can happen or this can happen, கரெக்டாக? ஸோ அப்போ இது 3த்தையும் ஆட் பண்ணுறேன், கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் கெட்டிங் சால்வ்ட் என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கரெக்டாக? ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நான் இப்படி எழுதிக்கலாமா? பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட். ஓகே, இந்த பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்ட்டு பி காம்ப்ளிமெண்ட், ஏன்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருக்குன்னா டேரெக்டாக ஃபார்மில் இப்படி எழுதிக்கலாம். ஓகே, பி காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க தெரியுமா? பி கொடுத்துருக்காங்க 1/3, அப்போ பி காம்ப்ளிமெண்ட் வந்து 1 - 1/3 வரும், அதாவது 2/3. அதேமாதிரி ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து 1/2, அப்போ 1 - 1/2 வந்து ஏ வந்து 1/2, அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் 1 - 1/2, ஸோ 1/2. ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூ. இதுக்கு தெரியும், இதுக்கும் தெரியும், இதுக்கும் தெரியும், இதுக்கு தெரியும், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஒரு பார்ட் ஆஃப் த கொஷின் ஓவர். செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்கேன்? எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் சால்வ். அப்போ இதில் என்னென்ன கேசஸ் தான் பாசிபிள்? ஒன்று ஏ சால்வ் பண்ணியிருப்பான், பி சால்வ் பண்ணியிருக்க மாட்டான், ப்ளஸ் ஒன்று பி சால்வ் பண்ணியிருப்பான், ஏ சால்வ் பண்ணியிருக்க மாட்டான். ஓகே, ஸோ அதே ஃபார்மில் இருந்து டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் பி ஆஃப் பி இன்ட்டு பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட், டேரெக்டாக எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, 14 கொஷின் புரிஞ்சா? அடுத்த 15 கொஷின் போகலாமா? ஓகே, ஸோ 15 கொஷின் ரொம்ப ஈஸி தான்டா. நான் ஒரே ஒரு கொஷின் மட்டும் போடுவேன், ஓகே, மீதி எல்லாத்தையும் நீங்கள் தான் போடுவோம், சரியா? ஸோ ஒன் கார்டு இஸ் ட்ரான் at random, okay, from a well defined shuffle deck of 52 cards. Okay, in which of the following cases are the event E and F independent? Okay, independent event னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? P of E intersection F is equal to P of E into P of F ன்னு சொன்னால் அது இண்டிபெண்ட். ஒருவேளை இதை உங்களால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா அது வந்து டிபெண்ட் ஆகிடும், கரெக்டாக? So first the card drawn is spade, the card drawn is ace. Okay, so first கார்டு பற்றி திருப்பி ஒரு வாட்டி நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், சரியா? கார்டு என்னென்னலாம் இருக்கும்ட்டு. ஏன்னா இன்ஃபேக்ட் எனக்கே வந்து உங்கள் கிளாஸில் படிக்கிறப்பெல்லாம் கார்டுனா என்னென்னே தெரியாது, அது ஏதோ ஒரு பெரிய குத்தம் மாதிரி யோசிப்பேன். ஓகே, கார்டு இல்லைன்னா பாவம் அப்படின்லாம் நினச்ச காலம்லாம் இருக்குது. ஓகே, கம்மிங் பேக் டு திஸ். ஸோ 52 கார்ட்ஸ் டோட்டலாக இருக்கும்டா. அதில் வந்து 26 காராக பாதியாக பிரிச்சுக்கலாம். அதில் பாதி வந்து ரெட்டாக இருக்கும், பாதி பிளாக்காக இருக்கும். ஓகே, 26 கார்டு ரெட்டாக இருக்கும், 26 பிளாக்காக இருக்கும். இந்த 26ம் வந்து அகெயின் பாதியாக பிரியும், 13 பிரியும், சரியா? ஸோ ஆக மொத்தம் பார்த்தா 26 ரெட்டில் 13 பிரியும், சரியா? ஸோ இந்த 13ல் வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் எல்லாமே. ஓகே, இந்த 13ல் ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த 13ல் வந்து இது ஸ்பேடுன்னு சொல்லுவோம், இதை வந்து கிளப்னு சொல்லுவோம். ஓகே, கிளப் ஷேப்பு, இதை ஸ்பேட் ஷேப்பில் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்துலேயுமே 13 கார்ட்ஸ் இருக்க போகுது. அந்த 13 கார்ட்ஸ் எப்படி இருக்கும்னாக்கா, கண்டிப்பாக ஒரு கிங், ஒரு குவீன், ஒரு ஜாக் இருக்கும். ஓகே, இதுலேயும் ஒரு கிங், ஒரு குவீன், ஒரு ஜாக் இருக்கும். இதுலேயும் ஒரு குவீன், ஒரு கிங், ஒரு குவீன், ஒரு ஜாக் இருக்கும். ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி ஆகிடுச்சு, சரியா? ஸோ இது 3 இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. அதுக்கப்புறமா என்ன ஆகும்? 2லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, 2லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். 1 மறைஞ்சிடுச்சு, காணாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 வந்து ஏஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஓகே, 1 வந்து ஏஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், ஒரு கிங்கு, ஒரு குவீனு, ஒரு ஜாக்கு, ஒரு ஏஸு, அப்புறமா 2லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ். அதேமாதிரி இதுலேயும் ஒரு கிங்கு, ஒரு குவீனு, ஒரு ஜாக்கு, ஒரு ஏஸு, அப்புறம் 2லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ். இதுலேயும் ஒரு கிங்கு, குவீன், ஜாக், ஏஸ் அண்ட் 2லேருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் அதே மாதிரி இதில் இருக்கும். சரியா? ஸோ இதுதான் ஒரு கார்டோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் நான் போடுறேன், மீதி எல்லாத்தையும் நீங்களே போட்டுருவீங்க. ஐ நோ தட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஈவெண்ட் என்ன, கார்ட் ட்ரான் இஸ் அ ஸ்பேட். செகண்ட் ஈவெண்ட் என்ன, கார்ட் ட்ரான் இஸ் அ ஏஸ். ஓகே, இப்போ இந்த 2 ஈவெண்ட்டும் நடக்கிறதுக்கு என்ன ப்ராபிலிட்டி, ஆக்சுவலாக இண்டிபெண்ட் ஈவெண்ட் ப்ரூவ் பண்ணணும் கரெக்டாக. மீனோட பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் ஈக்குவல் டு பி ஆஃப் இ இன்ட்டு பி ஆஃப் எஃப். இது தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ஈவெண்ட் இண்டிபெண்ட்டாக இருக்குன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, இப்போ நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள், பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் என்ன வரும். ஒரு நீங்கள் எடுக்க போகிற கார்டு வந்து ஸ்பேடாகவும் இருக்கணும், ஏஸாகவும் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் தான் நம்ம வந்து ப்ராபிலிட்டி சொல்லுவோம். சரியா? இப்போ நம்ம எடுக்கிற கார்டு வந்து ஸ்பேடாகவும் இருக்கணும், ஏஸாகவும் இருக்கணும். ஓகே, ஸ்பேட்னா இதுதான் ஸ்பேடு. ஓகே, அப்போ மொத்தம் எத்தனை ஸ்பேடு இருக்குது, 13 ஸ்பேடு இருக்குது. ஓகே, ஸோ ஸ்பேடு எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபிலிட்டி, இட் இஸ், யோசிச்சு சொல்லுங்கள், 13/52. சரி, அதை கூட மறந்துடுங்க. இப்போ ஸ்பேடாகவும் இருக்கணும், ஏஸாகவும் இருக்கணும். மொத்தம் அப்போ எத்தனை பாசிபிள் இருக்குது, ஏஸ் நடக்கிறதுக்கு எத்தனை பாசிபிள் அவுட்கம். ஸ்பேடில் மொத்தம் எத்தனை ஏஸ் இருக்குன்னா ஒரு ஏஸ். கரெக்டாக? அப்போ டோட்டலாக 1/52ன்னு போட்டுக்கலாமா. டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் இன் த சாம்பிள் ஸ்பேஸ் டிவைடட் பை ஃபேவரபிள் அவுட்கம். ஓகே, அப்போ வந்து இ இன்டர்செக்ஷன் எஃப், அதாவது ஸ்பேடாகவும் இருக்கணும், ஏஸாகவும் இருக்கணும். அப்போ எத்தனை பாசிபிள், டோட்டலாக ஒரே ஒரு அவுட்கம் தான் பாசிபிள். மொத்தமாக எத்தனை ஏஸ் இருக்குன்னு கேட்டால் 4. ஓகே, அப்போ மொத்தமாக எத்தனை ஏஸ் பாசிபிள்னா 4/52ன்னு போட்டுருவோம். ஓகே, இப்போ என்ன கண்டிஷன், ஸ்பேடாகவும் இருக்கணும். ஸ்பேடில் ஒரே ஒரு ஏஸ் தான் இருக்கும். ஸோ 1 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இன் சாம்பிள் ஸ்பேஸ் 1/52 தான் இ இன்டர்செக்ஷன் எஃபோட ப்ராபபிலிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பேடாக இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி, ஸ்பேடாக இருக்க ப்ராபபிலிட்டி இப்போ தான் சொன்னேன், 13 ஏன்னா 13 ஸ்பேடு இருக்குது, 13/52. அதே மாதிரி வந்து ஏஸாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, டோட்டலாக எத்தனை ஏஸ் இருக்குது, 1 2 3 4 ஏஸ் இருக்கும். ஸோ 4/52. ஓகே, ஜஸ்ட் எல்லாத்தையும் இங்கே போடுங்க, ஆன்சர் கிடச்சிடும். 1/52 ஈக்குவல் டு 13/52 இன்ட்டு 4/52. ஓகே, ஸோ இதே மாதிரி மீதி கொஸ்டின் நீங்கள் போட்டுருவீங்களா. அதே மாதிரி வாங்க பாருங்கள், த கார்டு இஸ் ட்ரான் இஸ் பிளாக் அண்ட் த கார்டு ட்ரான் இஸ் அ கிங். ஓகே, ஐ திங்க் இதுக்கப்புறம் நீங்கள் போட்டுருவீங்க, கார்டோட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் பாருங்கள் என்னன்ட்டு. ஓகே, இந்த கொஸ்டின் நீங்களே யோசிங்க, கார்டு ட்ரான் இஸ் அ கிங் ஆர் குவீன். ஆர்னு வந்துடுச்சு. ஓகே, ஆர்னு வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ கிங்கோட ப்ராபிலிட்டியும் குவீனோட ப்ராபிலிட்டியும் ப்ளஸ் பண்ணணும். சரி, ஸோ சும்மா ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலனாக்கா யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, 16 கொஸ்டின் பார்ப்போம். See, in a hostel 60% of the student read Hindi. Okay, 40% of the student read English and 20% of the student read both Hindi and English. Okay, a student is selected at random. Okay, find the probability that she reads neither Hindi nor English. Okay, so இந்த கண்டிஷன் அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், neither Hindi nor Englishனா எப்படி ப்ரொசீட் பண்ணுவோன்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரியா, ஃபஸ்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், அப்புறமா பார்ப்போம். See, number of student reading Hindi வந்து எவ்வளோ, 60. number of student reading English வந்து 40. number of student reading both வந்து 20. கரெக்டாக? ஸோ ப்ராபபிலிட்டி இப்போ வந்து லெட்டர்ஸ் அசும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இஸ் 100. ஓகே, இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் ரீடிங் ஹிந்தி எவ்வளோ, 0.6. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் ரீடிங் இங்கிலீஷ் எவ்வளோ, 0.4. ஓகே, 100 டிவைடட் 40 டிவைடட் பை 100, 0.4. அதேமாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் ரீடிங் போத் வந்து 0.2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நைதர் ஹிந்தி நார் ஹிந்தி, நைதர் ஹிந்தி நார் இங்கிலீஷ், அதை என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி எழுதிக்கலாம், ஹெச் காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் இ காம்ப்ளிமெண்ட். ஓகே, எப்போவுமே நைதர் அண்ட் நார் வந்துச்சுனாக்கா ப்ராபிலிட்டி ஆஃப் ஹெச் காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் இ காம்ப்ளிமெண்ட். ஓகே, இதுக்கு ஃபார்ம் நான் ஜஸ்ட் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதை வந்து என்ன போட்டுக்கலாம், பி ஆஃப் ஹெச் யூனியன் இ ஹோல் காம்ப்ளிமெண்ட்னு போட்டுக்கலாம். வென் டயக்ராம்லாம் போட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஹெச் காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் இ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும், விச் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஹெச் யூனியன் இ ஹோல் காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஹெச் யூனியன் இயோட ஹோல் காம்ப்ளிமெண்ட்டை நம்ம என்ன எழுதிக்கலாம், 1 மைனஸ் பி யூனியன் ஹெச் யூனியன் இன்னு போட்டுக்கலாமா. ஓகே, ஸோ அதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் கொண்டு வர போகிறோம். ஏன் இப்படி மாற்றி கொண்டு வந்தால் நமக்கு பி ஹெச் யூனியன் இ கண்டுபிடிக்கிறது தெரியும். எப்படி, பி நோ தட் பி ஹெச் யூனியன் ஈக்குவல் டு P of H plus P of E minus P of H intersection E. Am I right? P of H union E கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, P of H plus P of E minus P of H union H intersection E. ஓகே, ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும்.
ஓகே. ஸோ இப்போ கிவன் என்ன ஹெச் இன்டர்செக்ஷன் ஈயோட ஃபார்முலா கொடுத்துட்டாங்க 0.2%. மீதி எல்லாமே தெரியும். பி ஆஃப் ஹெச் எவ்வளோ 0.6, பி ஆஃப் இ வந்து 0.4. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 0.8 வரும். பி ஆஃப் ஹெச் யூனியன் இ வந்து 0.8. ஓகே. அப்புறம் இந்த பி ஆஃப் ஹெச் யூனியன் இ இங்கே போட்டோம்னாக்கா நமக்கு நேதர் ஹிந்தி நார் இங்கிலீஷ். அப்போ என்ன வரும் 0.2ன்னு வரும். ஓகே. ஸோ 0.2 இஸ் யுவர் ஆன்சர். புரிஞ்சா? செகண்ட் என்ன, இஃப் ஹிந்தி ஃபைண்ட் ஷி ரீட் இங்கிலீஷ். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை பிக் பண்ணுறான், அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஹிந்தி ரீட் பண்ணுறான். ஓகே. அப்போ வந்து அவள் இங்கிலீஷும் படிக்கிறதுக்கு என்ன ப்ராபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் ஈவெண்ட் என்ன, நோன் ஈவெண்ட்டை எஃப்னு வச்சுப்போம், அன்னோன் ஈவெண்ட்டை ஈன்னு வச்சுப்போம். ஓகே. இப்போ நோன் ஈவெண்ட்னா ஹிந்தி. ஸோ லெட்டர் அதுவும் எஃப் இஸ் அன் ஈவெண்ட் விச் இஸ் ஹிந்தி. ஷீ ரீட்ஸ் ஹிந்தி, இது தெரிஞ்ச ஈவெண்ட். ஓகே. அண்ட் ஷீ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷீ ரீடிங் இங்கிலீஷ். ஓகே. அதை வந்து ஈன்னு சொல்லுவோம். ஷீ ரீட்ஸ் இங்கிலீஷ். ஓகே. ஸோ இதை எப்படின்னு நம்ம டெபிக் பண்ணுவோம், பி ஆஃப் இ வென் ஹெச் ஹேஸ் ஆல்ரெடி ஹேப்பன், அதாவது எஃப் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன், இப்படி தான் சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ டேரக்ட் ஃபார்முலா தெரியும். பி ஆஃப் இ பை எஃப் ஈக்குவல் டு என்ன, பி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் இன்டூ பி ஆஃப் எஃப். இ இன்டர்செக்ஷன் எஃப் என்ன 0.2, பி ஆஃப் எஃப் என்னது 0.6. அதாவது ஹிந்தி படிக்கிறதுக்கு என்ன ப்ராபிலிட்டினா 0.6. ஓகே. 0.2 இன்ட்டு 0.6 வந்து 1.2. இதான் உங்களோட ஆன்சர். புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் எக்ஸசைஸ் இது. ஓகே. ஸோ இந்த 2 வரும் ஈஸியான கொஷின் தான். ஓகே. இது நான் சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஓகே. எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ்ட். ஓகே. ஸோ இப்போ புது டாபிக் போகலாமா, பேஸ் தியரம். ஓகே. நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் பேஸ் தியரம். சரிடா, பேஸ் தியரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் படிச்சிங்கன்னா மேபி கொஞ்சம் புரியாது. அண்ட் போர்டு எக்ஸாமுக்கு ஸ்டேட்மெண்ட் முக்கியமும் இல்லை, இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. பார்க்க கஷ்டமாக இருக்கும், பட் ஆனால் ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிப்போம், பேஸ் தியரம் என்னதுன்னு படிப்போம். இஃப் E1, E2, E3, En are n non-empty event which constitute a portion of a sample space S. If E1, E2, En are pairwise disjoint and E union E2 union E3 union ... En and A is any event with non-zero probability, then P of E by A equal to P of EI into P of A by EI divided by summation of J equal to 1 to N P of EJ into probability of A by G. ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஓகே. அண்ட் நான் உங்களை இந்த ஃபார்மில் படிக்கவும் சொல்லலை. ஓகே. ஸோ பேஸ் தியரம் இது தான், சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இது சொல்லுமேன்ட்டு சொன்னேன். ஓகே. பட் பேஸ் தியரம் என்னது ஆக்சுவலாக, இது எதுவுமே படிக்க தேவையில்லை, இந்த ஃபார்முலாவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஆனால் இந்த வீடியோ முடியறதுக்கு இந்த ஃபார்முலா நீங்களே எழுதிடுவீங்க. ஓகே. ஐ எம் கேரண்டி யூ தட். ஓகே. ஸோ கமிங் பேக் டு திஸ், வாட் இஸ் பேஸ் தியரம். ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயம் படிச்சுட்டு வந்திருக்கோம். ப்ராபபிலிட்டின்னு என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறமா கண்டிஷன் ப்ராபபிலிட்டி பார்த்தோம், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி பார்த்தோம். இப்போ பேஸ் தியரம் பார்க்குறோம். என்னது இதெல்லாம்? ஃபஸ்ட்டு கண்டிஷன் ப்ராபபிலிட்டி என்ன பண்ணும், ஒரு ஈவெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பார்த்தோன்னா நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். இப்போ இத்தனை டாபிக்ஸ் படிக்கணும்னா எந்த டாப்பிக்கு எந்த கொஷின் போடுறதுன்னு தெரியணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் டாப்பிக்கில் எந்த மாதிரி கொஷின் போடுவோன்னா, இப்போ 2 ஈவெண்ட் நடக்கும், அதில் ஒரு ஈவெண்ட் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கும், செகண்ட் ஈவெண்ட்டு கேட்பாங்க. ஓகே. ஸோ அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கண்டிஷன் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஓகே. அப்புறம் என்ன ஆகிடுச்சு, மல்டிப்ளிகேஷன் தியரம் ப்ராபபிலிட்டி வந்துச்சு. அதில் என்ன ஆச்சு, 2 ஈவெண்ட் நடக்கும், ஒரு ஈவெண்ட் ஆல்ரெடி நடந்திருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட என்ன கேட்டிருப்பாங்க, இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிருப்பாங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டிருப்பாங்க. ஓகே. அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலான்ட்டு பார்த்தோம், பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் இ பை எஃப், அதெல்லாம் பார்த்தோம். ஓகே. அடுத்து இப்போ பேஸ் தியரம் என்னென்னா, இப்போ இது 1 2 ஈவெண்ட்னா ஓகே. இப்போ மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் இருக்குனாக்கா அதில் ஏதாச்சும் ஒன்று நடக்குன்னா என்னென்னா பேஸ் தியரம். சரியா? இன் ஜென்ரல் நீங்கள் பேஸ் தியரம் கொஸ்டின் வந்து ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாலாம் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரொம்ப எக்ஸாம்பிள்ஸில் போயிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். சரியா? ஒரு சில விஷயத்தை வந்து சம்ஸை பார்த்தோம்னா தான் ஈஸியாக புரியும். சரியா? அந்த மாதிரி தான் பேஸ் தியரம். சரி. ஸோ நம்ம டேரெக்டாக எக்ஸாம்பிள் போவோம். எக்ஸாம்பிளில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கொஸ்டின் சொல்கிறேன். ஸோ லெட் அஸ் கன்சிடர் பேக் 1. அதாவது ஒரு கொஸ்டின் பாருங்கள், பேக் 1 contain 3 red and 4 black balls while another bag 2 contain 5 red and 6 black balls. One ball is drawn at random from one of the bag, okay, and it is found to be red. Find the probability that it is drawn from bag 2. ஓகே. இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து பேஸ் தியரம். சரியா? ஸோ ஜென்ரலாக ஒரு கொஷின் பேஸ் தியரம் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்கன்னா, அது ட்ரீ டயக்ராம் போட முடியுதான்னு பார்க்கணும். சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நீங்கள் ட்ரீ டயக்ராம் போட்டிருக்கணும். ஓகே. ட்ரீ டயக்ராம் போடுற மாதிரி இருக்கணும். செகண்ட் வந்து ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்திருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தோம், 1 ball is drawn at random from one of the bag and it is found to be red. ஒரு கன்ஃபார்மான ஒரு ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க.
அப்படி இந்த 2 அறிகுறி இருந்தால் இந்த நோய் இருக்குன்ற மாதிரி இந்த 2 அறிகுறி இருந்துச்சுன்னா அது பேஸ் தியரம். ட்ரீ டயக்ராம் போட முடியணும் அண்ட் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கணும். அப்போ அதை வந்து பேஸ் தியரமில் போடலாம். சரியா, ஃபஸ்ட்டு ட்ரீ டயக்ராம் போடுவோம். ஸோ 2 பேக் இருக்குன்னு சொன்னாங்க, பேக் 1 அண்ட் பேக் 2. பேக் 1ல் 3 ரெட் பால் அண்ட் 4 பிளாக் பால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. பேக் 2ல் 5 ரெட் பால் அண்ட் 6 பிளாக் பால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு சூஸ். ஓகே, 1 ball is drawn at random. ஓகே, இப்போ நான் உங்களை வந்து ஒரு பால் எடுன்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன யோசிப்பீங்க? பேக் 1ல் எடுக்கிறதா இல்லை பேக் 2 எடுக்கிறதான்னு யோசிப்பீங்க. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி என்ன யோசிப்பீங்க? பேக் 1லேருந்து எடுக்கிறதா இல்லை பேக் 2லேருந்து எடுக்கிறதான்னு யோசிப்பீங்க. ஓகே, ஸோ drawn at random from one of the bag and it is found that it is to be found to be red. Okay, 1 ball is drawn at random from one of the bag and it is found to be red. Find the probability that it is drawn from the bag 2. அதாவது இப்போ நான் உங்களை ஒரு பால் எடுக்க சொன்னேன். நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு ஏதோ ரெண்டு பேக்கில் ஏதாச்சும் ஒரு பேக்லேருந்து ஒரு பால் எடுத்துட்டீங்க. நீங்கள் எடுத்த பால் வந்து ரெட் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, பட் இந்த ரெட் பால் வந்து நீங்கள் இந்த பேக்லேருந்து எடுத்தீங்களா இல்லை இந்த பேக்லேருந்து எடுத்தீங்களான்றதுக்கு ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ எப்படின்னா பேஸ் தியரம் போகிறதுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப் இருக்குது. எப்போவுமே இந்த சீரீஸ் ஆஃப் ஸ்டெப் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, நீங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக பேஸ் தியரம் வந்து அந்த பெரிய ஃபார்முலாலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா தெரியல. ப்ராபபிலிட்டி ஆஃப் எனி திங் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம், டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம். ஓகே, டோட்டலாக எவ்வளோ பாசிபிள் அவுட்கம் இன்ட்டு ஃபேவரபிள் அவுட்கம். அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ எலிமெண்ட் இருக்கோ அதெல்லாம் எழுதிட்டு மேலே வந்து எவ்வளோ ஃபேவரபிள் அவுட்கம் மட்டும் போடுவீங்க. அதே தான் இங்கேயும் நடக்குது. சரியா, ஸோ இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ உங்களை ஒரு பேக்கை சூஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பேக்கை சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பேக்கை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? either you will choose this bag or this bag. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எவ்வளோ? 2. 2 பேக் இருக்குது. ஸோ 2. ஓகே, எத்தனை பேக் சூஸ் பண்ண சொல்லியிருக்கேன்? 1. அப்போ ஒரு பேக் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 1/2. இந்த பேக் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 1/2. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் பேக் 1 அண்ட் பேக் 2 எவ்வளோ? 1/2 அண்ட் 1/2 தெரிஞ்சு. ஓகேயா, இப்போ என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி எழுதணும் நீங்கள். ஓகே, ஏன்றது ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கணும். அந்த ஏ என்னதுன்னா ஷோராக நடந்த ஈவெண்ட். ஓகே, என்ன ஈவெண்ட் நடந்திருக்கீங்க? ட்ரான் பால் இஸ் ரெட். அதை வந்து ஏன்னு எடுத்துக்கணும். எப்போவுமே பேஸ் தியரம் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி ட்ரீ டயக்ராம் போட்டுட்டு இந்த ஏவை டிஃபைன் பண்ணணும். ஏ இஸ் ஈக்குவல் டு ட்ரான் பால் இஸ் ரெட். ஓகே, இப்போ ஈவன் அண்ட் E2 2 ஈவெண்ட் டிஃபைன் பண்ணுறோம். ஈவன் என்ன? ஈவன் வந்து எந்த பேக்கில் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க? சூஸிங் பேக் 1. ஓகே, அண்ட் E2 என்னது? சூஸிங் பேக் 2. 2 பாசிபிலிட்டி, ஒன்று பேக்கில் 1லேருந்து எடுக்கலாம் இல்லை பேக் 2லேருந்து எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களை என்ன கேட்டிருக்கேன்? கொஷின் என்ன? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி. ஓகே, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் ட்ரான் ஃப்ரம் பேக் 2. அதாவது நீங்கள் பேக் 2லேருந்து எடுத்துருக்கணும். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த பால் ஃப்ரம் பேக் 2 given தட் அந்த எடுத்த பால் இஸ் ஏ, அதாவது இந்த டேக்கன் பால் இஸ் அவுட். இதான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் த பால் ஃப்ரம் பேக் 2 when the taken out ball is red. ஓகே, ஸோ அதை வந்து P of E2/A தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பேசிக் ஃபார்ம்ல என்ன தெரியும் உங்களுக்கு? டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் டிவைடட் ஃபேவரபிள் அவுட்கம். இப்போ இந்த இடத்துல ஃபேவரபிள் அவுட்கம் என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? பேக் 2 சூஸ் பண்ணணும். பேக் 2 சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 1/2. ஓகே, பேக் 2 சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ரெட் பால் எடுக்கணும். ரெட் பால் எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? பேக் 2ல் பாருங்கள், ரெட் பால் எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? டோட்டல் 3 ரெட் பால்ஸ் அவுட் ஆஃப் 7 ரெட் பால்ஸ். 7 பால்ஸ். ஓகே, 3/7 ரெட் பால். அப்போ ஃபேவரபிள் அவுட்கம் என்னது இந்த இடத்துல? 1/2 இன்ட்டு செகண்ட் பேக். ஃபேவரபிள் என்னது இந்த இடத்துல? E2/A தானே. அப்போ செகண்ட் பேக் என்னது? செகண்ட் பேக் சூஸ் பண்ணுறதுக்கு 1/2 ப்ராபபிலிட்டி. அதுக்குள்ளே போய் நீங்கள் ரெட் பால் எடுக்கணும். அப்போ 5 ரெட் பால்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளோ? 11 பால்ஸ். ஸோ ஃபேவரபிள் அவுட்கம் என்ன வந்துச்சு? 1/2 இன்ட்டு 5/12. 5/11. கரெக்டாக. ஹோல் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம். அப்போ பாசிபிள் என்னென்ன அவுட்கம்ஸ் தான் பாசிபிள்? ஒன்று நீங்கள் பேக் 1லேருந்து ரெட் பால் எடுக்கலாம், இல்லை பேக் 2லேருந்து ஒரு ரெட் பால் எடுக்கலாம். கரெக்டாக. அப்போ இது பாசிபிள் அவுட்கம் என்ன வரும்? பேக் 1ல் எடுத்தால் 1/2 ப்ராபபிலிட்டி இன்ட்டு 3/7 ப்ளஸ் 1/2 ப்ராபபிலிட்டி இன்ட்டு 5/2. இதான் பாசிபிள் அவுட்கம்ஸ். அப்போ அதை அங்கேயே எழுதிக்கிறேன். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம். அப்போ என்ன? 1/2 இன்ட்டு 3/7 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 5/7. இன்னொரு பேக் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாக்கா அகைன் 1/2 இன்ட்டு அந்த எவ்வளோ பால்ஸ். இன்னொரு பேக் எக்ஸ்ட்ரா கொடுத்தா 1/2 இன்ட்டு எவ்வளோ பால்ஸ். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இதை சால்வ் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்மில் நான் இப்போ போட்டதை நல்லா பார்த்தீங்கன்னா கொஷனில் கொடுத்த ஃபார்மில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ கிவன் ஃபார்மில் என்ன? P of E2/A வேணும்னா என்ன ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க? P of E2 into P of A/E2 divided by P of E1 into P of A/E1 plus P of E2 divided by P of A/E2. நல்லா பாருங்கள், அதான் நடந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பீங்க? P of E2, அதாவது சூஸிங் த பேக் 2, அதாவது 1/2. ஓகே, 5/11ன்றது என்ன? ரெட் பால், அதாவது A டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இன் செகண்ட் திங்.
ஓகே E2 கரெக்டாக P of A by E2. அதே மாதிரி கீழே பாங்க P of E divided by P of A by E1 plus P of E2 into P of A by E2. புரிஞ்சா? ஸோ இது பேசிக் ஃபார்முலா தான், படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஃபார்முலா படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் கான்செப்ட்ஸில் யோசிச்சிங்கனாலே ஆன்சர் புரிஞ்சிடும். சரியா? மேபி ஒரு 50% புரிஞ்சிருக்கும். ஓகே, மீதி இருக்க 50% இந்த கொஷின் பார்த்தா புரிஞ்சுக்கும், உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? ஸோ கிவன் 3 ஐடென்டிக்கல் பாக்ஸ். ஓகே, 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 2 3 ஈச் கண்டெய்னிங் 2 காயின்ஸ். ஒரு பாக்ஸில் 2 காயின்ஸ் இருக்குது. ஓகே, இஃப் பாக்ஸ் 1 கண்டெயின் போத் காயின்ஸ் கோல்டு. ஓகே, பாக்ஸ் 2 contain both are silver and box 3 contain 1 gold and 1 silver. Okay, and a person chooses a box at random. இப்போ ஒரு பையனை அனுப்புனா அவன் வந்து ஒரு பாக்ஸை ரேண்டமாக சூஸ் பண்ணுறான் அண்ட் டேக்ஸ் அவுட் அ காயின். இஃப் த காயின் இஸ் கோல்டு, ஈவன் அவுட்கம்னா கோல்டு, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த அதர் காயின் இஸ் ஆல்சோ கோல்டு? ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு பேஸ் தியரமில் வருமா? டெஃபினட்டாக வரும். ஏன்னா 3 பாக்ஸ் இருக்குது, அந்த 3 பாக்ஸில் 2 காயின்ஸ் இருக்குது. ஓகே, அதில் ஒரு காயின் வந்து கோல்டு, ஒரு காயின் வந்து 2 காயினும் கோல்டு இருக்க மாதிரியும் இருக்குது, 2 காயின் சில்வர் இருக்குது, ஒரு காயின் கோல்டு, ஒரு காயின் சில்வர். இதான் வந்து பேஸ் தியரமுக்கான அடையாளம். அடுத்த அடையாளம்னா ஒரு கிவன் ஈவெண்ட் வந்து ஷோர் ஈவெண்ட்டாக இருக்கணும். ஸோ ஒரு காயின் எடுத்துருக்கிறதுல ஒரு காயின் வந்து கோல்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ட்ரீ டயக்ராம் பாருகிறேன். ஃபஸ்ட்டு பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, அதுக்கப்புறம் கோல்டு, செகண்ட் பாக்ஸு சில்வர், தேர்ட் பாக்ஸு கோல்டு சில்வர். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் பாக்ஸ் 1 என்னது? மொத்தம் 3 பாக்ஸு, அதில் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த பாக்ஸை சூஸ் பண்ணால் என்ன ப்ராபபிலிட்டி? 1/3. அதே மாதிரி செகண்ட் பாக்ஸை சூஸ் பண்ண என்ன ப்ராபபிலிட்டி? 1/3. இது சூஸ் பண்ண என்ன ப்ராபபிலிட்டி? 1/3. அதுக்கப்புறமா இப்போ உள்ளே வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரீ டயக்ராம் போட்டதுக்கப்புறமா ஏ எழுதிக்கணும். ஓகே, ஏ ஈக்குவல் என்ன? கோல்டு, ஒரு காயின் இஸ் கோல்டு, த காயின் இஸ் கோல்டு, அதான் ஏன்ற ஈவன், காயின் இஸ் கோல்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, if the coin is gold, what is the probability that the other coin is also gold? அதாவது நீங்கள் செகண்ட் ஒரு இருக்கிறீங்கள ஒரு காயின், அதுவும் கோல்டாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள். என்ன இந்த இடத்துல நீங்கள் எப்படி P(E1/A) எப்படி எழுதுவீங்க? ஆக்சுவலாக இந்த இடத்துல 3 கேஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட கொஸ்டின் 2 கேஸ் இருந்துச்சு. E1 என்ன? பாக்ஸ் 1 இருக்கணும். ஓகே, சூஸ் ஃப்ரம் பாக்ஸ் 1. E2 என்ன? சூஸ் ஃப்ரம் பாக்ஸ் 2. E3 என்ன? சூஸ் ஃப்ரம் பாக்ஸ் 3. மொத்தம் இத்தனை கண்டிஷன் இருக்குது. இப்போ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஒரு காயின் எடுத்துட்டீங்க, அது கோல்டு வந்துடுச்சு, இன்னொரு காயின் எடுக்கிறீங்க, அதுவும் கோல்டு வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறான். அப்போ அது எந்த பாக்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு எடுத்துருப்பாங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். எந்த பாக்ஸில் 2 கோல்டு இருக்கும், அதுலேருந்து தான் ஒரு கோல்டு எடுத்ததுக்கப்புறமும் இன்னொரு கோல்டு எடுக்க முடியும். கரெக்டாக? அப்போ கொஷின் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் E1/A கேட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா E1 தான் வந்து 2 கோல்டு காயின் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு கோல்டு காயின் எடுத்துட்டிங்கனாக்கா, அப்போது அந்த பாக்ஸ்லேருந்து எடுக்கிற அடுத்த காயினும் கோல்டு வரணும்னா அது டெஃபினட்டாக E1 தான் வரும். ஓகே, அப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் E1/A கேட்டிருக்காங்க. சரியா? ப்ராபபிலிட்டி ஆஃப் E1/A. சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். E1/A ஃபஸ்ட்டு என்ன? ஃபேவரபிள் அவுட்கம்னா, ஃபேவரபிள் அவுட்கமோட ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு E1 பாக்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 1/3. ஓகே, அதுக்கப்புறம் E1 பாக்ஸில் கோல்டு எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? டோட்டலாக எத்தனை கோல்டு காயின்ஸ் இருக்குது? 2. ஓகே, அதில் டோட்டலாக எத்தனை காயின்ஸ் இருக்குது? 2. அதில் எத்தனை கோல்டு காயின்ஸ் இருக்குது? 2. அப்போ ஃபேவரபிள் அவுட்கம் என்ன? 1/3 × 2/2, அதாவது 1/3 × 1/1. ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு ஃபார்முலா பார்க்காதீங்க, டேரெக்டாகவே நான் போடுறேன் பாருங்கள். ஸோ 1/3 × 2/2 ஃபேவரபிள் அவுட்கம் முடிஞ்சா. அடுத்து என்னெல்லாம் பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது? பாக்ஸ் 1 சூஸ் பண்ணலாம், அதில் கோல்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பாக்ஸ் 1 வந்து 1/3 ப்ராபபிலிட்டி, அதில் கோல்டோட ப்ராபபிலிட்டி 2/2. அடுத்து ப்ளஸ் என்ன பண்ணிக்கணும்? பாக்ஸ் 2 சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 1/3. அதில் எத்தனை கோல்டு இருக்குது? டோட்டலாக 2 காயின், அதில் வந்து ஒரு கோல்டு. ஓகே, ப்ளஸ் பாக்ஸ் 3 சூஸ் பண்ணுறதுக்கு 1/3 ப்ராபபிலிட்டி, அதில் எத்தனை கோல்டு இருக்குது? இன்டூ டோட்டலாக 2 காயினு, அதில் வந்து ஒரு கோல்டு காயின் கூட இல்லை. ஓகே, இது பாக்ஸ் 2ஓட ப்ராபபிலிட்டி. செகண்ட் பாக்ஸில் 2 சில்வர் காயின் இருக்குது, அப்போ அதில் ஒரு கோல்டு காயின் கூட இல்லை, அப்போ 0/2ன்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே, ஸோ 1/3 × 2/2 ப்ளஸ் 1/3 × 0/2 ப்ளஸ் 1/3 × 1/2. சரி, இதை ஃபார்முலாவை அப்படியே மாற்றி எழுதிக்கிட்டோம்னாக்கா ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 × ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E1, அதாவது கோல்டு காயின் இன் E1. அடுத்து இது ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 × ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E1, இது ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 × ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E2, ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 × ப்ராபபிலிட்டி ஆஃப் A/E3. சரியா? ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, பேஸ் தியரம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதா? அடுத்து ஒரு பெரிய கொஷின் இருக்குது, அந்த கொஷின் பொறுத்துமே இந்த கொஷின் பார்த்துருவோமா? சரி, இந்த கொஷின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொஷின் போவோம். In a factory,
ஓகே இந்த ஃபேக்ட்ரி விச் மேனுஃபேக்சர்ஸ் போல்ட். ஓகே போல்ட் இந்த ஒரு ஃபேக்ட்ரியில் போல்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மெஷின் ஏபிசி ஆர் மேனுஃபேக்சர் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே ஸோ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அதில் வந்து போல்ட் மெஷின் பண்ணாங்க, 3 மெஷின் யூஸ் பண்ணாங்க ஏபிசி. ஓகே 25%, 35% அண்ட் 40% ஆஃப் த அவுட்புட். அதாவது டோட்டலாக 100 அவுட்புட் வருதுன்னா அதில் வந்து மெஷின் ஏ வந்து 25% கொடுக்கும், மெஷின் பி வந்து 35% கொடுக்கும், மெஷின் சி வந்து 45% அவுட்புட் கொடுக்கும். ஓகே டோட்டலாக 100 இருக்குனாக்கா மெஷின் ஏவோட ப்ராபிலிட்டி அப்போ என்ன 0.25 அதுலேருந்து வரத்துக்கு ப்ராபிலிட்டி இருக்குது. மெஷின் பியோட ப்ராபிலிட்டினா 35/100. டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் என்ன 100 கிவன் எவ்வளோ 35. ஸோ 0.35 ப்ராபிலிட்டி மெஷின் பிக்கு, மெஷின் சிலேருந்து வரதுக்கு 0.4%, 0.4 ப்ராபிலிட்டி இருக்குது. ஓகே நான் 5, 4 and 2% ஆர் டிஃபெக்டிவ். அதாவது மெஷின் ஏல வந்து 5% டிஃபெக்டிவாக வரும், மெஷின் பிலேருந்து 4% டிஃபெக்டிவாக வரும், மெஷின் பிலேருந்து 2% டிஃபெக்டிவாக வரும். ஓகே a bolt is drawn randomly. ஒரு போல்ட் எடுக்கிறோம் from the product and found to be defective. இதுதான் given event, found to be defective. What is the probability that it is from machine B? ஓகே ஸோ ஒரு போல்ட் எடுத்து பார்க்குறாங்க, ஒரு போல்ட் எடுத்து பார்த்தா டிஃபெக்டிவாக இருக்குது. ஓகே ஸோ அந்த டிஃபெக்டிவான போல்ட்டை நம்ம ஏன்னு வச்சுக்கலாமா. ஸோ ஷோர் ஈவெண்ட் என்ன ஏ, அதாவது டிஃபெக்டிவ். அந்த டிஃபெக்டிவான போல்ட் மெஷின் பிலேருந்து வரத்துக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே மெஷின் 2லேருந்து வரத்துக்கு என்ன ப்ராபபிலிட்டி, இதான் E2 அப்போன் ஏ இதான் கேட்டிருக்காங்க கொஷினில். ஓகே ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரீ டயக்ராம் வரைஞ்சிரும். ட்ரீ டயக்ராம்னா மெஷின் ஏ, மெஷின் பி, மெஷின் சி போட்டாச்சு. மெஷின் ஏல டிஃபெக்டிவ் வரும், நார்மல் பீஸ் வரும். மெஷின் பியில் டிஃபெக்டிவ் அண்ட் நார்மல் பீஸ், மெஷின் சிலையும் டிஃபெக்டிவ் அண்ட் நார்மல் பீஸ். மெஷின் ஏல 5% டிஃபெக்டிவ் அப்படின்னா என்ன 0.05% ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ். அதே மாதிரி மெஷின் பியில் டிஃபெக்டிவ் வரதுக்கு 0.04%, மெஷின் சியில் டிஃபெக்டிவ் வரதுக்கு 0.02%. ஓகே அதே மாதிரி மெஷினை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி 0.25, 0.35, 0.4. இது கிவன் கொஷன். ஓகே கொஷனில் கொடுத்துருக்காங்க இவ்வளோ பவர் ப்ரொடக்ஷன் தான் பண்ண போகுது, இவ்வளோ ப்ரொடக்ஷன் தான் பண்ண போகுது, இவ்வளோ ப்ரொடக்ஷன் தான் பண்ண போகுது அப்படின்ட்டு. ஓகே ஸோ இங்கே ஷோர் ஈவெண்ட் என்ன, இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு டிஃபெக்டிவ்னு போட்டால் கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஸோ அதனால் எஃப் ஈக்குவல் டு டிஃபெக்டிவ்னு வச்சுக்கலாம். ஷோர் ஈவெண்ட் வந்து எஃப் டிஃபெக்டிவ். சரியா ஸோ ஃபார்முலா மறந்துடுங்க, ஃபஸ்ட்டு ஃபார்முலா தேவையில்லை, ஃபார்முலா பக்கம் தேவையில்லை. ஓகே ஸோ நமக்கு என்ன வேணும், நீங்கள் எடுக்கிற போல்ட் ஷுட் பி டிஃபெக்டிவ், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அது வந்து மெஷின் பிலேருந்து வந்திருக்கணும். ஓகே மெஷின் பிலேருந்து வந்திருக்கு. இதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க, அதாவது மெஷின் பி அப்பான் எஃப் தான் கேட்டிருக்காங்க, மெஷின் பி அப்பான் எஃப் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். ஃபேவரபிள் அவுட்கம் என்ன, ஃபேவரபிள் அவுட்கம்னா மெஷின் பிலேருந்து வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி ஃபஸ்ட்டு 0.35. அந்த 0.35ல் எத்தனை டிஃபெக்டிவ் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 0.04. ஓகே டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்னா மெஷின் ஏல வரதுக்கு ப்ராபபிலிட்டி 0.25 இன்ட்டு 0.05 டிஃபெக்டிவ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி, மெஷின் பியில் 0.35 இன்ட்டு டிஃபெக்டிவ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி, மெஷின் சியில் 0.4 இன்ட்டு டிஃபெக்டிவ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகே இதை சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். ஃபார்முலா வச்சு போகிறதா தான் போட்டுக்கலாம். பி ஆஃப் பி கரெக்டாக மெஷின் பி சூஸ் பண்ணதுக்கு ப்ராபபிலிட்டி இன்ட்டு பி பை எஃப். ஓகே இட் இஸ் ஃபெயிலிங் அண்ட் இட் இஸ் ஃப்ரம் மிஷின் பி, அதாவது 0.04. ஓகே ஸோ இதெல்லாம் ஃபார்முலா வச்சு போட்டோன்னா ஆன்சர் கிடச்சிடும் ஈஸியாக. ஓகே கிளியர். சரி இப்போ இந்த கொஷின் பார்ப்போம். இது கொஞ்சம் பெரிய கொஷின், கொஞ்சம் கொஷின் பொறுமையாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சால்வ் பண்ணலாம். சரியா சி கொஷின் பாருங்கள், ஃபஸ்ட்டு பொறுமையாக புரிஞ்சுப்போம். சப்போஸ் தட் த ரிலையபிலிட்டி ஆஃப் ஹெச்ஐவி டெஸ்ட் இஸ் ஸ்பெசிஃபைட் ஆஸ். இப்போ ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒரு மிஷினை வச்சு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஹெச்ஐவி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட் வந்து எவ்வளோ ரிலையபிள்னு செக் பண்ணுறாங்க. ரிலையபிலிட்டின்னா என்ன, இது வந்து ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலைன்னு செக் பண்ணுறாங்க. சரியா ஸோ அப்படி பார்க்கும்போது ஆஃப் பீப்புள் ஹேவிங் ஹெச்ஐவி 90% ஆஃப் த டெஸ்ட் த டிஸ்டேஸ். ஓகே சி of people having HIV 90% of the test detect the disease but 10% go undetected. அதாவது இப்போ ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்க பேஷண்ட்டு தெரியும், ஆல்ரெடி உங்களுக்கு தான் ஹெச்ஐவி இருக்குன்னு தெரியும். இவங்களுக்கு வந்து அந்த புது மிஷின் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து 90% வந்து பாசிட்டிவ்னு சொல்லிடுறது கரெக்டாக. ஆனால் 10% வந்து இல்லை இவங்க பாசிட்டிவ் கிடையாது ஹெச்ஐவி நெகட்டிவ்னு சொல்லுது. சரியா இந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் அதான் சொல்கிறாங்க. ஓகே 10% go undetected ஆஃப் பீப்புள் ஃப்ரீ ஆஃப் ஹெச்ஐவி. அதாவது ஹெச்ஐவியே இல்லாதவங்களுக்கு, ஹெச்ஐவி நெகட்டிவாக இருக்கவங்களுக்கு 99% ஆஃப் டெஸ்ட் ஆர் ஜஸ்ட் ஆஸ் ஹெச்ஐவி நெகட்டிவ். அதாவது 99% வந்து கரெக்டாக சொல்லிடுது ஹெச்ஐவி இல்லைன்னு சொல்லிடுது. ஆனால் அந்த 1% வந்து ஹெச்ஐவி இருக்குதுன்னு சொல்லி தப்பாக சொல்லுது. பாவம் ஹெச்ஐவி இல்லாதவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குதுன்னு சொல்லி பயமுறுத்துறது. சரி ஓகே ஃப்ரம் அ லார்ஜ் பாப்புலேஷன் ஆஃப் விச் ஒன்லி 1% ஹேவ் ஹெச்ஐவி.
ஓகே. ஸோ ஒரு பாப்புலேஷன் எடுத்திருக்காங்க, அதில் 0.1% வந்து ஹெச்ஐவி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஓகே. அந்த பாசிட்டிவாக இருக்க ஒரு பர்சனை செலக்ட் பண்ணாங்க. 1 person is selected from at random, given the HIV test. Okay. And the pathologist report him or her as HIV positive. Okay. What is the probability that the person is actually having HIV? சரியா? ஸோ இப்போ இதான் இந்த ஃபுல் இதுவாக நான் ஒரு வென் டயக்ராமாக போடுறேன். சரியா? அதை ஒரு ட்ரீ டயக்ராமாக போடுறேன். சில பேருக்கு இது கூட இரிட்டேட்டிங்காக இருக்கும், அண்ணா கிளாஸ் எடுக்கும்போது ஸ்னீஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஓகே, எனிவேஸ் நான் என்ன பண்ணுறதுப்பா. சரி, ஓகே. சி ஹியர், ஹெச்ஐவி பாசிட்டிவ் அண்ட் ஹெச்ஐவி நெகட்டிவ் 2 கேஸ் இருக்குது. ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கவங்களுக்கு ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கும் ஹெச்ஐவி பாசிட்டிவ் வரதுக்கு என்ன ப்ராபிலிட்டினா 0.9%. ஹெச்ஐவி பாசிட்டிவாக இருக்கவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி ஹெச்ஐவி நெகட்டிவ்னு வந்தது எவ்வளோனா 0.1%. கரெக்டாக? ஐ மீன் 0.1ன்னு சொல்லணும். நான் பர்சன்டேஜ் வந்து 10%. ஸோ 0.1 வந்து அவங்களுக்கு ப்ராபிலிட்டி. கரெக்டாக? ப்ராபிலிட்டி ஆஃப் ஹேவிங் ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஃபார் த ஹெச்ஐவி பாசிட்டிவ் பர்சன் இஸ் 0.9. probability of having HIV negative for the person having HIV positive is 0.1. ஓகே. இப்போ HIV நெகட்டிவ் இருக்கவனுக்கு HIV பாசிட்டிவ்னு சொன்னது எவ்வளோ? 99% வந்து கரெக்டாக சொல்லிடுச்சு இல்லைன்ட்டு. அதாவது 0.99க்கு வந்து HIV வந்து இல்லைன்னு சொல்லிச்சு. ஆனால் 0.01%க்கு HIV பாசிட்டிவ்னு சொல்லி ஒரு பெரிய பாவத்தை பண்ணிச்சு. ஓகே. ஸோ இது வரைக்கும் கிளியர். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாப்புலேஷன். ஓகே. இதெல்லாம் ஒரு thousands ஆஃப் பீப்புள் எடுத்திருக்காங்க. அதில் வந்து ஜஸ்ட் 1%, ஓகே, 0.1% தான். 0.1% நான் அப்போ என்ன அர்த்தம்? 0.001%, அதாவது பீப்புளுக்கு மட்டும்தான் ஹெச்ஐவி பாசிட்டிவ். ஓகே. இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பாப்புலேஷன் இருக்குது. இந்த பாப்புலேஷனில் மொத்தம் இவ்வளோ பேருக்கு தான் வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ ரிமைனிங் 0.99க்கு ஹெச்ஐவி நெகட்டிவ். ஓகே. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் ஹெச்ஐவி பாசிட்டிவ் பர்சன் வந்து எவ்வளோ? 0.001. ஓகே. ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் ஹெச்ஐவி நெகட்டிவ் பர்சன் எவ்வளோ? பார்த்தா 0.999. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து கிவன் டேட்டா வச்சு நம்ம போட்டு ட்ரீ டயக்ராம். அடுத்து ஏன்றது என்ன? ஷோர் ஈவெண்ட். ஷோர் ஈவெண்ட் என்ன? ஹெச்ஐவி பாசிட்டிவ், அதாவது அந்த பர்சன் வந்து டிக்ளேர்ட் பாசிட்டிவ். அந்த டெஸ்ட்டு பண்ணி அந்த பர்சனுக்கு வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறது தான் ஏ. ஓகே. ஸோ இப்போ ஈவெண்ட் ஏ என்னது? ஈவெண்ட் ஏ வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்க பர்சனுக்கு செக் பண்ணுறது. ஈவெண்ட் பி என்னது? ஹெச்ஐவி நெகட்டிவ் இருக்க பர்சனை செலக்ட் பண்ணுறது. ஓகே. ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்க பர்சன் செலக்ட் பண்ணுறது ஈவெண்ட் ஏ, ஹெச்ஐவி நெகட்டிவ் இருக்க பர்சன் செலக்ட் பண்ணுறது ஈவெண்ட் பி. இப்போ நம்ம கொஷனில் என்ன ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்க பர்சனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பர்சன் ஷுட் பிலாங் டு திஸ் கேட்டகரி, ஈவன் கேட்டகரி. அவனுக்கு ஆல்ரெடி ஹெச்ஐவி பாசிட்டிவாகவும் இருக்கணும். இதுதான் வந்து கொஷன் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் த பர்சன் chosen is from already HIV positive. ஓகே. அதாவது P of E1 upon A தான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ டேரெக்ட் ஃபார்முலா இதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். P of E1 into P of E1 by A, இல்லாட்டி டோட்டல் அவுட்கம் அப்படியே போட்டுக்கணும். P of E1 by P of E1 by A ப்ளஸ் P of E2 by P of E2 by A, இல்லாட்டி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே போட்டுக்கலாம். ஓகே. ஸோ ஃபேவரபிள் அவுட்கம் இது தான். ஓகே. நீங்கள் சூஸ் பண்ணுற பர்சனுக்கு என்ன பண்ணணும்? ஆல்ரெடி வந்து ஹெச்ஐவி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்ஐவி இருக்க பர்சன் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? ஹெச்ஐவி இருக்க பர்சன் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா ஈவனோட ப்ராபபிலிட்டினா 0.001. கரெக்டாக? அதுக்கப்புறம் அந்த பர்சனுக்கு அகெயின் ஹெச்ஐவி இருக்க பர்சனுக்கு செக் பண்ணி ஹெச்ஐவி பாசிட்டிவ் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா 0.9. அப்போ 0.9 ப்ளஸ். ஓகே. இது வந்து ஃபேவரபிள் அவுட்கம். இது மேலே இருக்கும். கீழே வந்து டோட்டல் எவ்வளோ ஈவெண்ட்டெல்லாம் இருக்கும் அதெல்லாம். ஓகே. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து என்ன வரும்? 0. கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மேலே என்ன வரும்? 0.01 0.001 into 0.9. ஓகே. டிவைடட் பை கீழே டோட்டல் ஈவெண்ட். ஓகே. ஸோ 0.001 into 0.9 ப்ளஸ் 0.999 into 0.01. ஓகே. இதை சால்வ் பண்ணோம்னாக்கா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே. ஆன்சர் வந்து 0.086 ஆகும். சரியா? ஸோ இதுக்கு மேலே என்னால் முடியலை. ஓகே. லெட் அஸ் ஜஸ்ட் ஸ்டாப் திஸ். ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோ வரைக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து எக்ஸசைஸ் 13.3 ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஐ ஹோப் ஸோ பேஸ் தினம் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே. ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் இல்லை. ஜஸ்ட் நாளைக்கு கண்டினியூ பண்ணும்போது இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே. ஒரு வேளை இப்போ பாதி புரிஞ்சால் எக்ஸசைஸை பார்க்கும்போது ஃபுல்லாக புரிஞ்சிடும். ஓகே. டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே. வீடியோ எண்ட் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை. டேக் கேர்.